ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, சீக்கிரமாக கார் ஓட்ட கற்றுக்கும், இப்படி கேப்லாம் புக் பண்ணி வர வேணாலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கோன்றாங்க. உங்ககிட்ட இருக்க மாதிரி கம்ஃபர்ட் வராதுலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு கார் ஓட்ட சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஏன் பாஸ் என் மேலே கோவப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து கோவமாக பேசுகிறாங்க. காவேரி வந்து பயப்படுறாங்க. சும்மா நீ தான் கோவமா பேச சொன்ன, அதனாலதான் இப்ப நான் இப்படி இருக்கிறது நல்லா இருக்கா அப்படி இருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க நார்மலாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் வந்து குமரனுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, இப்பவே இதே ஸ்டேஜ்ல இருக்கீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கங்கா வந்து என்ன சங்க சொல்லிட்டு போனாங்கன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக சொன்னாங்கன்றாங்க. அவங்க அப்பா நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காரு, உங்க அப்பா ஒன்னும் சேர்க்கல, எங்க அப்பா சேர்த்து வச்சதை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. குமரன் வந்து ஃபீல் பண்றாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. விஜய் வந்து எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருப்பாரு. மோட்டர் ரூம்ல வந்து ஸ்பார்க் ஆனனால சுவிட்ச் தொட்டா ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. விஜய்க்கு வந்தா கால் வருது. அங்க அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு. ராக்னி அந்த பிளேஸ்க்கு வராங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. கட்டிங் பிளேடு மறந்துட்டோமா, வீட்டுல கட்டிங் பிளேட் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் பக்கத்துல போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு, சுவிட்சை யாரையும் தொட விடாதீங்க, ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ராகினி வந்து காவேரிக்கு பிளான் போடுறாங்க. தேங்க்யூ.